அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில் அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பிக் திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில் நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில் மத்திய அரசு மூலம் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சி வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியான அப்படியே அமைதியாகி விடுவார். இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இந்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி.